ஹாய் மக்களே, நான் தான் வசந்தராஜ். இன்றைக்கி நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி தான் இந்த பதிவு. சரி, ஓகேங்களா? இருக்கன்குடி மாரியம்மன் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இருக்கன்குடி மாரியம்மன் அதாவது பார்த்திங்கன்னா விருதுநகரில் சாத்தூர் அருகே இருக்க ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோயில் தான். சரிடா, அது இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன விஷயம்னா, இன்றைக்கி அந்த கோயிலில் 23.67 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை இன்றைக்கி தலைமைச் செயலகத்திலேருந்து முதலமைச்சர் காணொலி மூலமாக திறந்து வச்சார். ஸோ என்னென்ன அங்கே மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிக்காணிக்கை மண்டபம் மாற்றிருக்காங்க, ப்ளஸ் அன்னதான கூடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 235 வணிக வளாகங்கள், அதாவது எந்த பொருள் விற்கிறது, பூஜை பொருட்கள், அந்த நினைவு பொருட்கள் அந்த மாதிரி விற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இடம். அதுக்கப்புறம் அடிப்படை வசதியும் அங்கே போகிற சாமி கும்பிட்றவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கான இடம், இதெல்லாம் கட்டி முடித்து 23.67 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு நம்ம தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் காணொலி மூலமாக. சரி, ஓகேங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அந்த கோயிலில் கண்டிப்பாக பாருங்கள். நல்ல பிரசித்தி பெற்ற கோயில், அங்கே போகிறவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் நீங்கள் போய் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அதை பற்றி ஃபேமஸ் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ இந்த கோயில் 23.67 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்ல தான் வந்தேன். ஸோ அந்த சமயத்திலேயே அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. தலைமை செயலகத்தில் 80 பேருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு எழுதி கிளியரான 80 பேருக்கு அறநிலைத்துறை சார்பில் வேலையில் பணி நியமன ஆர்டர் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் இந்த சுவாரஸ்யமான விஷயத்துக்கான பதிவு. ஸோ தயவு செஞ்சு இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் பக்கம் ஆல்ரெடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த கோயில் எப்படி இருக்குது, ஏது இருக்குன்னு, இந்த புதுசாக கட்டின சேவைகள்லாம் எப்படி இருக்குது, அந்த ஃபெசிலிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மக்கள்.